ஹாய் யூஸ் வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்குறது இண்டிபெண்ட் ஹவுஸு வலசரவாக்கம் லொக்கேஷனில் சேலுக்காக வந்திருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான எலிவேஷன் லுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிரவுண்டில் 4 பெட்ரூம் டூப்ளக்ஸ் ஹவுஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. சிஎம்டிஏ அப்ரூவ்டு இருக்குது. 30 அடி ரோடில் 3 கவர்டு கார் பார்க் பிளான் பண்ணுற மாதிரி அழகாக அந்த வீடு இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஹாலு, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமுக்கும் அட்டாச்டோட கொடுத்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன டைனிங்கை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு ஸ்டடி ரூம் தனியாக வர மாதிரி அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸு. ஸோ கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ முடிய பார்த்திங்கன்னா இன்னொரு 15 to 20 டேஸில் எல்லாமே முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ரெடி டு மூவ் கண்டிஷன் சொல்லலாம். எல்லா பெட்ரூம்லையுமே மேக்ஸிமம் அட்டாச்ட் பாத்தாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரினோவேட்டட் பில்டிங்னு சொல்லலாம். இது ஒரு 10 to 15 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. கம்ப்ளீட்டாக இப்போது ரினோவேஷன் முடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வலசரவாக்கத்துக்கு மெயின் ரோடு அக்சஸ் நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்கன்னா ஆர்காட் ரோடு அக்சஸ் இருக்கா அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது. ஸோ டோட்டலாகவே ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ நியர்பை ஸ்கூல் இருக்குது. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. பஸ் ஸ்டாப்பு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. ஷாப்பிங் எல்லாமே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அது. ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷன் சொல்லலாம். அதாவது மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் அது. ஸோ 1 கிரவுண்ட் லேண்டில் 4 பெட்ரூம் டூப்ளக்ஸ் ஹவுஸ் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் வந்து சவுத் ஃபேஸிங் வரும். ரோடு விட்டு 30 அடி ரோடு அப்ரூவ்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்டு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 40 அடி ஃப்ரண்டேஜும் 60 அடி லென்த்தும் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு வெல் வாட்டர் இருக்குது. ஸோ அந்த வெல் வாட்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 அடியில் தண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அழகாக அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தராங்க. இன்டீரியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபால் சீலிங்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. வுட் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. லாஃப்ட் வச்சுருக்காங்க. மாடுலர் கிச்சன் இருக்குது. தென் ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்டடி ரூம் டைப்பில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் மெயின் ரோடுக்கு பக்கத்தில். ஸோ 1 கிரவுண்டில் டோட்டல் 4 பெட்ரூம் ஹவுஸ் இது. ஒருவேளை இப்போ நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடு பண்ணும்போதே புக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சைடில் வேறு எதனா செடி வைக்கிற மாதிரி வேணும், இல்லை வேறு எதனா பிளான் இருக்குது, அண்டு டெரஸில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கூட அழகாக அதை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 3rd பெட்ரூமு வித் அட்டாச் பாத்தோடு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 பெட்ரூமே அட்டாச் பாத்தோடு வரும். வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடி டு மூவ் கண்டிஷன் நம்ம சொல்லலாம். 3 கார் பார்க் வரும் இந்த வீட்டுக்கு. 30 அடி ரோடு, சவுத் ஃபேஸிங், 40 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் லோன் தாராளமாக போக முடியும். ஏன்னா அப்ரூவ்டு இருக்குது, டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பேங்க் வேணாலும் அழகாக லோன் போய்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். நீங்கள் சைட் பார்க்கணுன்னுச்சா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி சொன்னால் போதும், சைட் வந்து காமிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 4,10,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பட் இப்போது அது நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் சைட் வந்து பார்த்து எல்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு கிரவுண்ட் லேண்டில் நிறைய பேர் வீடு எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்சிலே சொல்கிறாங்க. புது வீடு வந்து 6 கோடி ரூபா கிட்ட கோட் பண்ணாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட புது வீடு டைப்பில் இருக்கும். நீங்கள் சைட் பார்க்கணுன்னு நினச்சா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.